வாழ்க்கையில கடன் மட்டும் ஏற்பட்டுட்டா போதும். நம்மளுடைய வாழ்க்கையோட முழு பாதியுமே நம்ம அதற்காக செலவிடுறோம். அதாவது கடனை வாங்கும்போது நம்ம அந்த பண தேவைக்காக எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ன்றத கூட நம்ம யோசிக்காம அதிக வட்டிக்கெல்லாம் நம்ம கடன் வாங்கிடுறோம். ஆனா அந்த கடனை நம்மளால முடிக்க முடியாம எவ்வளவு திண்டாடுறோம். வாழ்க்கையில நாம சம்பாதிக்கிற மொத்த பணமும் கடனுக்காக மட்டுமே போகுதுன்னா, அப்ப நமக்கு வாழ்க்கை எப்படி இன்பமயமா மாறும்? அந்த வாழ்க்கை இன்பமயமா மாத்துறதுக்காகவும் கடனை சீக்கிரம் நிறைவு பெறுவதற்கும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் பயன்படுதுங்க. இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்துல கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி இந்த முகூர்த்த நேரத்துல இந்த பண தேவைகளை நீங்க எடுத்து வைக்கும் போது அந்த பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. உங்களுக்கு பணம் அதிகமா பெருகுது. அது என்ன நேரம் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். ஜூன் மாதத்துல நம்ம மைத்திரை முகூர்த்தம் எப்போ என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மைத்திரை முகூர்த்தம் எப்படி கணிக்கப்படுதுன்றத தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் அந்த லக்னத்துக்கோடு சேர்த்து வரும்போது அந்த நேரம் அது மைத்திரை முகூர்த்த நேரமா, மைத்திரை முகூர்த்த யோகமா கருதப்படுது. அந்த நேரத்துல நாம பணத்தை எப்படி எடுத்து வைக்கிறோமோ அதனுடைய பலன் ரொம்ப அதிகமா பெருகுது. சரிங்களா? அது எந்தெந்த நேரம்ன்றது பார்த்தோம்னா, அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் ஒன்று சேரக்கூடிய நேரம். அதே மாதிரி விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் ஒன்று சேரக்கூடிய நேரம். அதாவது வானத்துல இருக்கும் சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு. அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் அனுஷ நட்சத்திரத்துக்கும் பயணம் செய்வாரு. அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல மேஷ லக்னம் வரும்போதும் அதே மாதிரி அனுஷ நட்சத்திரத்துல விருச்சிக லக்னம் வரும்போதும் ரெண்டும் ஒன்று சேரக்கூடிய நேரம் தாங்க இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம். இந்த நேரம்ன்றது ரொம்ப முக்கியமானது, அதி அற்புதமானது. இந்த அற்புதமான நேரத்துல நாம பணத்தை எப்படி எடுத்து வைக்கிறோமோ அப்படி அந்த பணம் பல மடங்கா பயன்பெறுது. ஆக அந்த நேரத்துல நீங்க கடன் தொகைக்கான அமௌண்ட், எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குப்பா, ஆனா என்கிட்ட இப்போதைக்கு 10,000 மட்டும்தான் இருக்குன்னா பரவாயில்ல. இந்த 10,000 நீங்க ஒரு பச்சை பெட்டிக்குள்ள எடுத்து வைங்க. அந்த நேரத்துல உங்களால கொடுக்க முடியலனாலும் சரி, ஒரு பச்சை பெட்டியில எடுத்து வச்சுட்டு நீங்க ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இந்த கடன் சீக்கிரம் நிறைவு பண்ணணும் அப்படின்ற ஒரே மனதோட ஒரே சிந்தனையோட அந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்துல நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த கடன் சீக்கிரமா அடைஞ்சிடும். அந்த வகையில ஜூன் மாதத்துல வரக்கூடிய 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 1:53 இருந்து 3:38 வரைக்குங்க. அதாவது அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துக்கும் இன்னும் முன்னாடி நேரத்துல, அந்த நேரத்துல யாரையும் எழுப்பி கூப்பிட்டு நம்ம கடன் தொகையை வச்சுக்கோன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்? பச்சை பெட்டி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை பெட்டியில காசு எடுத்து வைங்க. நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த மைத்திரை முகூர்த்த நேரம் முழுக்க இறை வழிபாடோடு இருங்க. ஒரே மனதோட ஒரே சிந்தனையோட இந்த கடன் சீக்கிரமா முடியணும், என்கிட்ட பணம் பல மடங்கு பெருக்கணும் அப்படின்ற நினைவோட நீங்க அந்த மந்திரத்தை சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு கை மேல் பலன் கிடைக்குங்க. உங்க கடன் பிரச்சனையும் தீரும். அது என்ன மந்திரம் தெரியுங்களா? அதாவது ஏராளம் தனம் தானியம் தாராளம் தாராளம். இது எப்ப வேணாலும் சொல்லலாம். இது மைத்திரை முகூர்த்த நேரத்துல ஒரே மனதோட சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு பணம் பல மடங்கு பெருகும். உங்க வீட்டுல எப்படி எந்த வகையில எல்லாம் பணத்தை பெருக்க முடியுமோ அத்தனை சாத்தியங்களும் உருவாகும். அத்தனை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். சரிங்களா? உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மைத்திரை முகூர்த்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. இது மாதத்துல 2 முறை வரும்னு சொல்லிருந்தேன். ஜூன் 12ஆம் தேதி அதிகாலைன்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூன் 27ஆம் தேதி பிற்பகல் 3:27 இருந்து 5:43, அதாவது ஈவினிங் டைம்ல வந்துருதுங்க. இந்த நேரத்துல தாராளமா நீங்க எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். ஜூன் 27ஆம் தேதின்றது சனிக்கிழமையா வருது. அதனால தாராளமா உங்களால நேர்ல பார்த்து கூட பணம் கொடுக்க முடியும். அதாவது இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்துல பணத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அப்படி பல மடங்கு பெருகும். நீங்க கடனுக்கான அமௌண்ட் 10 லட்சமா இருந்தாலும் சரி, அந்த 10,000 எடுத்துட்டு போய் அந்த 10 லட்சத்துல நீ இதை கழிச்சுக்குப்பான்னு சொல்லிதான் கொடுக்கணும். நீங்க வட்டிக்கான அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா வட்டியை தான் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருப்பீங்க. அதனால அந்த தப்பு செய்யாதீங்க. கடன் என்ன இருக்கோ அந்த கடன்ல கழிக்கிற மாதிரி சொல்லி அப்படி எடுத்து வச்சு கொடுங்க. அது அவங்க ஒத்துக்கலையா,
நீங்க உங்களுக்குள்ளயே நீங்க அதான் நான் சொல்லியிருந்தேன்ல பச்சை பெட்டி. அதுல எடுத்து வச்சு இந்த கடன் அமௌண்ட் சீக்கிரம் அடையணும். அதுக்காக இந்த காச நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி அதற்காக அத பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு கடன் அமௌண்ட் சீக்கிரமா குறைஞ்சிரும். திரும்ப திரும்ப கடன் கட்டுவீங்க. அப்போ அந்த கடன் உங்களுக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும். சரி எனக்கு கடன் எல்லாம் இல்லம்மா. நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். நகை விலைவாசி ஏறி போச்சு. என்னால நகை வாங்க முடியுமான்றது தெரியல. அந்த நகையை என்னால வாங்கணும்னா நான் அதுக்கு எப்படி பணத்தை சேமிக்க வைக்கலாம்னா அதற்கும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தலாம். அதேதாங்க. அதே மாதிரி ஒரு பச்சை பெட்டியில நான் வீடு கட்டுறதுக்காக, நான் நகை வாங்குறதுக்காக, நான் வண்டி வாங்குறதுக்காக என்ன தேவையோ அதற்காக அந்த பணத்தை அந்த பச்சை பெட்டியில எடுத்து வச்சு நான் சொன்ன பாத்தீங்களா அந்த மந்திரத்தை நீங்க சொல்லி அந்த 1 மணி நேரம் நீங்க மைத்திரிய முகூர்த்த நேரம் ஃபுல்லா நீங்க ஒரு மெடிடேஷன் மாதிரி இறை வழிபாட்டுல ஈடுபடுங்க. அந்த ஒரு வரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை தீரும். பண தேவைகள் பூர்த்தியாகும். பணம் பெருகும். ஏராள தனம் தானியம் தாராளம் தாராளம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க சொல்லி வரும்போது உங்க வாழ்க்கையில பணம் பன்மடங்கு பெருகுங்க. செல்வம் செழிக்கும். இது தவிர வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. அதனால இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை தீருது, பண பிரச்சனை தீருது, பணம் பல மடங்கு பெருகுது. இதை பயன்படுத்திட்டு வாழ்க்கையில முன்னேறுங்க.